எடுக்க போறோம் தானே சொல்லி கூட்டு வந்தீங்க. டேய், அவங்க அனுப்புன லொகேஷன் இங்கே தான்டா காமிக்குது. நமக்கு ஆர்டர் கொடுத்தாருல, அவருக்கு போய் ஃபோன் பண்றேன். ஹலோ. ப்ரோ நான் தான். வாங்க ப்ரோ. ஏய், இவர் தான்டா. இப்போ உன் டவுட் தீர்ந்துச்சாடா? சரி, பேக்ல இருந்து கேமரா எடுத்துட்டு போய் செட் பண்ணு போ. இன்னும் கொஞ்சம் ப்ரோ, இன்னும் நல்லா சாயுங்க. நல்லா நல்லா அப்படிதான் கட்டி பிடிங்க. அதெல்லாம் அவங்க சாஞ்சிப்பாங்க, நீ சாயாதடா. ஃப்ரேம்ல லைட் வருது பாரு. இது நல்லா இருக்குல்ல? நிஜமாவே இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் உங்க ஐடியாவா இல்ல குரு கொடுத்த ஐடியாவா? உங்க குரு எதுக்கு எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஐடியா கொடுக்கணும்? நானும் இவ்வளவு லவ் பண்றோம், யாருக்கும் தெரியாம கோவில்ல இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கல. அவங்களால எங்க 2 பேர் வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை வந்துட கூடாது இல்ல. அதனால தான் சேஃப்டிக்கு இன்னைக்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு வந்தோம். அந்த ப்ரூஃபுக்கு தான் போட்டோ எடுக்கலாம்னு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உள்ள வெயிட் பண்றாங்க. நீங்க வெளில எடுத்த போட்டோஸ் கூட முக்கியம் இல்ல. உள்ள நாங்க சைன் பண்றத ஒரு போட்டோ எடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம போலாமா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நானும் காவியா இந்த மாதிரி தானே கோயில்ல கல்யாணம் பண்ணேன். எங்க அம்மா என்னன்னா ஒரு பக்கம் கோவமா இருக்காங்க, உத்தமன் ஒரு பக்கம் செம்ம காண்டில் இருக்கான். இப்ப நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னடா பண்றது? அதான் முடிவு பண்ணிட்டேன். நானும் காவியாவும் இதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம். கோவில்ல நடந்த கல்யாணத்தையே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ரெஜிஸ்டர் ஆபீஸ் ஒத்துப்பாங்களா? ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு தான் வர வைக்கணும். இது வரைக்கும் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த சேஞ்சும் இல்லையே. ஆமா டாக்டர். டாக்டர் கை விரல் அசையுது. காவியா காவியா உத்தமன், யார் அந்த காவியா? என்கிட்ட சொல்லுங்க. காவியா காவியா உத்தமன் உத்தமன், கண்ணு மூடாதீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. சிஸ்டர், சொல்லுங்க வெளியில டாக்டர். நிக்கிற உங்க அக்காவை உடனே வர ஓகே சொல்லுங்க. டாக்டர். உத்தமன், மேடம், டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னார். நீங்க வாங்க. அவர் இப்பதான் கண்ணு முழிச்சு பார்த்தாரு, மறுபடியும் அன்கான்ஷியஸ் ஆயிட்டார். இவர் கண் முழிக்கும் போதெல்லாம் காவியா காவியான்னு ஏதோ ஒரு பொண்ணோட பேர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு இவருக்கு என்ன வேணும்? அவதான் சார் என் தம்பிக்கு அடிபட்ட போது கூட இருந்தது. அவளாலதான் சார் என் தம்பி இந்த நிலைமையில வந்து படுத்து கிடக்குறான். ஐ திங்க் அவருடைய கான்ஷியஸ் எல்லாம் இன்னும் அடிப்பட்ட மொமெண்ட்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். கான்ஷியஸ் வரும்போதெல்லாம் அப்ப யார பார்த்தாரோ அவங்க பெரிய சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்ற மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சா உங்க தம்பியை சீக்கிரமா குணப்படுத்திடலாம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர். முதல்ல அந்த காவியாங்கிற பொண்ணை கூட்டிட்டு வாங்க. நீங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்க தம்பி கிட்ட பேச வைங்க. டெய்லி 30 to 45 மினிட்ஸ் உங்க தம்பி கிட்ட பேச சொல்லுங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பாப்போம். இப்போதைக்கு அந்த பொண்ணால தான் இவரை கான்ஷியஸ்க்கு கொண்டு வர முடியும். சீக்கிரமா அவங்கள கூட்டிட்டு வர பாருங்க. என்னங்க டாக்டர் அவளை போய் கூட்டிட்டு வர சொல்றாரு? என்ன பண்றது சத்யா? மாப்பிள்ள சரியாகணும்னா டாக்டர் சொல்ற மாதிரி செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லையே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் ட்ரெஸ் தான் காவியா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? உன் பெர்மிஷன் இல்லாம உன் ட்ரெஸ்ல கை வச்சிட கூடாதுதான். ஆனா நீ இன்னொரு கெஸ்ட் மாதிரி பேக்லயே உன் ட்ரெஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கியே. எடுத்து வைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதான் நானே அரேஞ்ச். இது இனிமே உன் வீடு காவியா, உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். வார்த்தையில சொன்னா மட்டும் இது ஏன் வீடா மாறாது. ஏன் காவியா எப்படி எல்லாம் சொல்ற? உங்களுக்கு புரியாது, விட்டுருங்க. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நாளைக்கு ஒரு 1 hour மட்டும் உன் வேலையில பெர்மிஷன் கேட்க முடியுமா? பெர்மிஷனா? எதுக்கு? அது வந்து நம்ம 2 பேரும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும். உன் பெர்மிஷன் இல்லாம உன்னோட அவனை வந்து பாக்குறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். நாளைக்கு போலாமா? யார பாக்க போனோம்? என்ன கேட்காம எதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தீங்க? முக்கியமான ஃப்ரெண்டு காவியா, அவனும் நானும் செம்ம க்ளோஸ். அந்த பையனுக்கு நாளைக்கு மேரேஜ். மச்சான் நீ வந்தாதான்டா நான் கல்யாணம் பண்ணும், ஒய்ஃபையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டான். எனக்கு எப்படி அவாய்ட் பண்றதுன்னே தெரியல. அதான் உன்னையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். உங்க ஃப்ரெண்டுக்குனா நீங்க போங்க, நான் வருவேன்னு நீங்க எதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தீங்க? என்னால வர முடியாது. ப்ளீஸ் காவியா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீங்க என்ன சொன்னாலும் என்னால வர முடியாது. தயவு செஞ்சு விட்டுருங்க. என்ன காவியா பண்ற? எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் தூங்க போறேன். சரி, அது கட்டில்ல படுக்க வேண்டியது, எதுக்கு கீழே படுக்கிற? இது உங்க வீடு, நீங்க பெட்ல படுத்து தூங்குங்க, நான் கீழே படுத்து தூங்குறேன். என்ன காவியா இன்னும் குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்க? உன் வீடு என் வீடுன்ட்டு. பெட் தான் அவ்வளவு பெருசா இருக்கு, ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துக்கலாமே. எனக்கு தரையில படுத்தாதான் தூக்கம் வரும். போதுமா? என்ன பண்றீங்க? என் மேல நம்பிக்கை இல்லாம தானே நீ கீழே படுக்கிற. அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் எப்படி மேல படுக்க முடியும்? நீ எப்போ பெட்ல படுக்கிறியோ அப்ப நானும் படுத்துக்கிறேன். அது வரைக்கும் நானும் கீழே படுத்துக்கிறேன். காவியா, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழலன்னு நமக்கு தெரியும். உன் மனசு இதெல்லாம் ஏத்துக்கலன்னு எனக்கு புரியுது. ஆனா மத்தவங்க முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம்னா நம்மளை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? அது மட்டும் இல்ல, இதுல என் மானமும் அடங்கி இருக்கு. ஒரு 1 hour மட்டும் நீ மேரேஜுக்கு வந்துட்டு போயிடுறியா? ஒரு ரெக்வஸ்டா தான் கேக்குறேன் காவியா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணிட்டேன்மா, மேல வந்துட்டு இருக்கேன். வாங்க சார். எங்க அட்மிட்டா இருக்காரு? உள்ளதான் சார். சார், இப்போ எதுக்கு சார் நீங்கள உள்ள வரீங்க? அது இவர் எங்க சொந்தக்காரு, ஊர்ல இருந்து தம்பியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதான் பாக்குறதுக்குள்ள கூட்டிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார், அதான் பார்த்தேன். இவரு சென்னையே இல்லமா. ஒரு நிமிஷம் வெளியில இருக்கீங்களா? கொஞ்சம் பேச. ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க, எதுவும் தப்பா இல்லையே. அப்புறம் ஏன் டாக்டர் என் தம்பி கண்ணு முழிக்கவே மாட்டேங்கிறான்? ரிப்போர்ட் ரேண்டமா கண் முழிச்சு பாத்துருக்காரு, ஏதோ பேசிருக்காருன்னு இதுல. ஆமா சார், அப்பப்பா முழிச்சுக்கிறான். முழிக்கும் போதெல்லாம் காவியா காவியான்னு சொல்லிட்டு மறுபடியும் மயங்கிடுறான். இங்க இருக்கிற டாக்டர் அந்த காவியான்ற பொண்ணை கண்டிப்பா வர வச்சு டெய்லி ஒரு 1/2 hour பேச வச்சாதான் பெட்டர்மெண்ட் இருக்கும்னு சொல்றாரு சார். யார் அந்த காவியா? இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு அந்த பொண்ணா? அவளேதான் டாக்டர். அவளை போய் கூட்டிட்டு வந்து பேச வைக்க சொல்றாங்க. அதுல எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல டாக்டர். வேற என்ன பண்ணா என் தம்பி கண்ணு மொழி பண்றதுக்காக தான்
உங்களை வர சொன்னோம். ட்ரீட்மெண்ட்ல இதுவும் ஒரு மெத்தட் ஒர்க்காக சான்சஸ் நிறைய இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பேச வைங்க. இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சா நல்ல விஷயம் தானே. அந்த பொண்ணு யாரா வேணாலும் இருக்கட்டும். இப்போ உங்க தம்பியோட சுயநினைவை வெளியே கொண்டு வர்றது அந்த பொண்ணாலதான் முடியும்னா அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். நீங்களே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எங்களால என்ன பண்ண முடியும்னு கண்டிப்பா நாங்க யோசிக்கிறோம். எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே சார், நான் வரேன். டேய் இங்க பாருங்கடா, இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலைதான். காவியாவை ஃபாலோ பண்ணுங்க. அவ தீபக் இல்லாம தனியா இருந்தானா அவளை உடனே இங்க தூக்கிட்டு வாங்க. நான் அவகிட்ட பேசணும். சரிங்க மேடம். சரி, கிளம்பு கிளம்பு. இங்க பாருங்க தீபக், நான் 1 hour தான் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். அதுக்கு மேல நான் கிளம்பிடுவேன். சூப்பர் காவியா, எனக்காக நீ வரேன்னு சொல்லிட்டல. 1 hour போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ சாரி கட்டிட்டு வரியா? சாரி கட்டிட்டு வந்தா செமையா இருக்கும். சரி, நான் புடவை கட்டுறேன். மாமா கிட்டே சொல்லிடுவோம். போன் அடிக்குது, யாருன்னு பாருப்பா. மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றாங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, நீங்களும் பாட்டியும் ஒரு 10 போல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறீங்களா? ரெஜிஸ்டர் ஆபீஸா? எதுக்கு? ஒண்ணும் இல்ல மாமா, எனக்கும் காவியாக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்களும் பாட்டியும் வந்தீங்கன்னா காவியாவும் சந்தோஷப்படுவா. அதுக்கு தான். நல்ல விஷயம் தான். சுத்தமன் சரியாயி வந்தானா எனக்கும் காவியாக்கு நடந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவான். அவன் பண்ணலனாலும் கண்டிப்பா உங்க அக்கா பிளான் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஒரு சேஃப்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு தான். சரி, அதுவும் சரிதான். வந்துடுறேன் மாப்பிள்ள. சந்திரா, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? காவியாக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்துச்சுலமா, அது இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றாராம். அதனால நம்ம 2 பேரும் அங்க வர சொல்லிருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. சொல்லுடா. மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த காவியாவை ஃபாலோ பண்ணி வந்தா மேடம். காவியாவும் தீபக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள போறாங்க மேடம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கா? எதுக்கு? தெரியலையா மேடம்? சரி, நீங்க அங்க இருந்து வந்துருங்க, பாத்துக்கலாம். காவியா, ஹாய்டா. பாட்டி, வா காவியா, வா. எப்படி பாட்டி இருக்க? நல்லா இருக்கமா. அப்பா நீங்க எங்கப்பா இங்க? எதுக்கு இவங்கள வர வச்சிருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன் தீபக், சொல்லுங்க. காவியா, அத நான் சொல்றதை விட உங்க அப்பா சொன்னாதான் சர்ப்ரைஸா இருக்கும். மாமா, நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, உனக்கும் மாப்பிளைக்கும் திடீர்னு கல்யாணம் முடிஞ்சது இல்ல. அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு மாப்பிள்ள ஃபீல் பண்றாரு. அதான் உங்க 2 பேர் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாமே நீங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் மாப்பிள்ள உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்காருமா. தம்பி யோசிக்கிறதும் சரிதானே காவியா? உன்னை சுத்திக்கிட்டு இருந்த பாம்பு இப்ப தற்காலிகமா அடிபட்டு கிடக்குது. நாளைக்கே அந்த உத்தம வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது பாரு. அதுக்கு உங்க கல்யாணத்தை பதிவு பண்றது சரிதானேமா?